பாருங்க. இது ஒரு லீலியன் இது ஒரு என்ன சொல்கிற தேமாப்பூ வாசம். இது இங்கே பார்த்தீங்களா வடிவாக விரிஞ்சிட்டு பெரிய பூ, நல்ல பெரிய பூ, நல்ல வாசம். தேமாப்பூண்ட வாசம். இது இதெல்லாம் நான் இந்த வெங்காயம் மாதிரி வேண்டி நட்டேன். இதெல்லாம் வெங்காயம் மாதிரி தண்டுகள், இந்த கிழங்கு எல்லாம் வேண்டி நட்டேன் நான். இது ஒரு லீனியன். இதுக்குள்ள போயிலாமலுக்கு நிற்கிறேன். இப்போ இருண்டுட்டுது. பூச்சிகள் என்ன சாப்பிடினா இது ஒரு லீனியன் தான். இங்கே நட்டேன் நான் கிழங்கு மாதிரி, வெங்காயம் மாதிரி எல்லா இடம் நட்டேன். இந்த இடமெல்லாம் 6 வருஷம் இந்த டூல் பண்ணுறது. இது இப்போ இந்த லீலியன். இங்கே அடுத்தது மொட்டை வச்சுருக்குது. இங்கே பாருங்க, மொட்டை 2 மொட்டை வச்சுருக்குது. இங்கே நட்டை நான் வேண்டி வெங்காயம் மாதிரி நல்லா இருக்குது. இந்த மொட்டை பாருங்க. எல்லாம் நிலத்தில் வைக்கவும், நிலத்தில் வச்சா பெரிய நிலமாக வரும். எல்லாம் வடிவாக இருக்கும் பூக்க. அதனால் வைப்போம். அடுத்து இந்த ஜப்பான் ரோஸ் கொஞ்சம் பூத்து நிற்கிது. இனியும் பூத்து கொண்டு தான் இருக்கும். இந்த மொட்டுகள் வச்சுருக்குது. இப்போ திருப்பி ரோசை மரம் எல்லாம் பூத்து முடிஞ்சது. இப்போ இந்த முறை எனக்கெல்லாம் மூளைக்கு பூத்துட்டு இது மேலே பூக்கவே இல்லை. இது கொஞ்சம் இடையில வெட்டி விடணும். வெட்டி விட்டால் தான் பார்த்தீங்களா அப்படி கொடி விட்டு போய் நிற்கிதாண்டா. ஆனால் பூக்கே இல்லை. வெட்டி விடணும். வேறு இல்லாட்டி இப்படியே விட்டு விடுவோம். அடுத்த விண்டருக்கு வேறும். இந்த பூவில் பார்த்தீங்களா அப்படி கொடி விட்டு போகுதுண்டு பாருங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் இந்த வேலத்திறன் பள்ளிக்கூடத்தில் இருந்த கண்டு பூக்கண்டு இதெல்லாம் விலை கடையெல்லாம் வேண்டாம். நான் கொண்டு வந்து வச்சு விட்டேன். இந்த முறை எல்லாம் தானாகவே இதுக்குள்ள விளைச்சிட்டு 4 மணிக்கண்டு இப்போ தான் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இங்கே இதை நிலத்தில் வச்சுக்கிறேன் பாருங்க. எப்படி பூன்னு சொல்லி எப்படி பூத்துருக்குதுண்டு. அத்தி மரமும் 3-4 கிலோ விட்டுட்டு அத்தி மரம். இந்த மரத்தை பாருங்கள். இது இந்த பூவை இது நல்லா பூத்து கொண்டு இருக்கும். இந்த ஹாட் நல்லா பூத்து கொண்டு இருக்கும். இந்த சூரியகாந்தி பூ இப்போ எத்தனை நாள் தொடங்கி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூரியகாந்தி மாதிரி தான் இந்த பூ. இது இலை வேறு மரம். அது இந்த டச்சு பேர் வந்து இதில் இருக்குது. டச்சு பேர். ஆனால் சூரியகாந்தி மாதிரி இந்த பூ அங்கே இருக்குது. இந்த சூரியகாந்தி நல்ல நீளாக பிரிஞ்சிட்டு இப்போ நிறைய வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ப்ராப்ளம் எடுத்து போடுறேன். அதில் இப்போ எடுத்து நான் பின்னால் இது வந்து முன்னுக்கு நிற்கிறது. இன்னும் அப்படியே நிற்கிது கொஞ்சம் உசுராக. பூ அடுத்த வருஷம் நிறைய வண்டி வைக்கிறது. நல்ல வட்டி பூத்துக்கொண்டே இருக்குது. நல்ல பெரிய பெரிய பூவாக பூத்துக்கொண்டே இருக்கு. ஒரு கிராணியனையும் வச்சிருக்கிறேன் நான். இங்கே பாருங்க நல்லபடியாக இருக்குன்ற நிறைய இருக்குது. இந்த நாற்றை அடுத்த வருஷம் இந்த பூக்கொண்டு மட்டும் அப்படியே நேராக எடுத்து வைக்கிறது. எல்லாத்துக்கும் வைக்கிறது. வட்டிவாக இருக்கும். பூத்து நிற்க இந்த 8ஆம் தேதியை திருப்பி சலாட் பண்ணி கொண்டு வந்து நட்டுருக்குறேன். இது ஒரு சின்ன சின்னந்தான். இதையும் வளர்ந்து வர நான் எடுத்து காட்டுறேன். இது பூவாமல் எல்லா இடம் நட்டுட்டேன். இப்போ சாப்பிட்டுக்கிற சின்ன பூவாக பூவா சலாட்டுக்குன்ற வெட்டி தான் இருக்கும். எல்லாம் வச்சு வந்து நாங்கள் கூட சலாட்டு இப்படி வைக்க எந்த தானாகவே வளரும். பாருங்க இந்த அவரை கொடியை எப்படி கொடி விட்டு கொண்டு போகுதுண்டு. அவரை பூக்கேக்க வடிவாக இருக்கு. என்ன நாள் இருக்குது. இங்கே இதுதான் இப்போ வருகிறீர்கள் பூக்க போகுது. அவரை இதுதான் சீதா தந்த போஞ்சி மரம். நெத்து போட்டுனா நான் அது இப்போ டப்பண்ணா வளர்ந்துட்டு இப்போ தான் இதாட்ட பண்ணிக்கணும். இந்த 6ஆம் மாதம்லாம் நட்டேன் நான். உடனே கண்டுபிடிச்சிட்டேன். நான் பெந்தி நடலாம் நெத்துகளை போட்டு. இங்கே வரும்போது இதுக்குள்ள வெள்ளாரை வச்சுருந்தது போன வருஷம். ஒரு கத்தரிக்காண்டு நெத்தெல்லாம் போட்டு விட்டது. அதுக்குள்ள இப்போ வந்திருக்குது. இனி வளர காட்டுறேன்னு பாருங்க. அப்படி இந்த வெள்ளாரியை வளர்த்தெடுக்கிறோம்னு சொல்லி நாங்கள் எப்படி இருக்குது செவ்வந்தினி வளர இல்லைனா வட்டிவாக இருக்குது. நிறைய பூ
பூத்து நிற்கிது. நத்தை இருக்குது ஒன்று பார்க்கணும், இரவுலாம் வரும் இந்த நத்தை.